நண்பர்களே, இது நாளாறு என்னோட பவர் பில்டிங் வாழ்க்கையில் தண்ணி காலையிலே குடிக்கிறதுனால சில கடமைகள்லாம் தவறாமல் நடக்கும். மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டை செக் பண்ண 82.3 இருந்தேன். லெக் ஒர்க் அவுட் போட்டது இன்னமும் ரெக்கவர் ஆகாமல் இருக்குது. வழக்கமான சமைக்க தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு பக்கமே இருக்கிற ஒரு கடைக்கு போவேன். என்றைக்குமே இந்த அளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் அந்த கடையில் இருந்ததே கிடையாது. நான் டயட் இருக்குன்றதுனாலே என்னமோ இத்தனை வாங்கி வச்சிட்டாங்க. எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். என்னையும் மீறி என் கைப்பைய புள்ள எடுத்து என் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டான். அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸுக்கு பதிலாக பிரெட்டை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பிரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணிட்டு அது கூட வே புரோட்டீன் ஆட் பண்ணி சாப்பிட்டேன். இந்த நாக் ப்ரோ பயபுள்ள காஃபி ஃப்ளேவரை மில்க்ல போட்டால் மட்டும்தான் தாறுமாறா இருக்கான். ஓட்ஸில் போட்டால் நல்லாவே இல்லை. அதனால மில்க்லேயே சாப்பிட பழகிட்டேன். நானும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு தென் சிக்கன் வாங்கலான்னு கடைக்கு போனேன். ஒரு வாட்டி ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குற மாதிரி வீடியோ காட்டுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அது லெக் பேனை வச்சுக்கிட்டு இப்படி தான் ஒரு டைமும் ஃபோனை வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்கி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். லாங் சைஸ் ஸ்கேல் தூரத்தில் இந்த சன்னு இப்போ ஷார்ட் சைஸ் ஸ்கேல் தூரத்துக்கு வந்துட்டான் போல இருக்கு. ரொம்ப பக்கமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த இன்டர்வியூவை பார்க்கணும்னு நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. தென் இன்டர்வியூவை பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன், வளரிட்டேன், லஞ்சை முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன ப்ரீ ஒர்க் அவுட்டாக பனானா எடுத்துகிட்டு ஒர்க் அவுட்டாக போடலான்னு பார்த்தா கரண்ட் கட்டு. இதோ வந்துடும் அதான் வந்துடும் சொல்லி பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறம் அவுட்டோரில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வானத்தை ரசிச்சுட்டு தென் கரண்ட் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு இறங்கிட்டேன். இன்னைக்கு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன், செம்ம ஈஸியாக போச்சு. இதே மாதிரி எல்லா ஒர்க் அவுட்டும் ஃபீல் ஆகிட்டா செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லாத்துலேயும் வெயிட்டை சும்மா பீக்கில் தூக்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு செஸ்ட்டுக்கு ஒரு 4 வேரியேஷன், ட்ரைஸுக்கு ஒரு 2 வேரியேஷன் பண்ணேன். முடிஞ்சளவு எல்லாத்தையும் ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணேன். ஏன்னா அப்போ தானப்பா மசில் வளரும். இருந்த பனானாவையும் ப்ரீ ஒர்க் அவுட்னு சொல்லி முன்னாடியே சாப்பிட்டேன். ஸோ பனானா காலி. ஒர்க் அவுட்டை முடிச்சவொடனே அவசர அவசரமாக கடையை பூட்டிடுவாங்களோன்னு போய் பனானா வாங்கினேன். மாற்றத்துக்கு வண்டியில் வளராதடா. இங்கேருந்து டின்னருக்கு சப்பாத்தி வித் பச்சைப்பயிரை எடுத்துகிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சிட்டேன். மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு வீடியோவும் நான் எடிட் பண்ணுறது நைட்டு 12 மணிக்கு உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் குடிகார மாதிரி டப்பிங் எல்லாம் வளரிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அம்மா பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள், அப்பா பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்.